வணக்கம். இதை ப்ரூவ் பண்றதுக்கு நான் 1 இயர் வெயிட் பண்ணுங்க. ஒரு ஆடியோ ஒன்று ப்ளே பண்றேன், கேளுங்க. உண்மையாவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். நம்ம எல்லாருமே சக மனிதர்கள் தான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எப்படி எல்லாம் விதவிதமா ஏமாத்த முடியும் அப்படின்றத வித் எவிடன்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. சோ தட் நீங்களும் இந்த மாதிரி ஏமாறாம இருக்கலாம். அதுக்காக தான் எல்லா ஆதாரங்களையும் திரட்டுறதுக்கே எனக்கு இந்த 1 இயர் ஆச்சு. நான் இந்த வீடியோலயே உங்களுக்கு எல்லா டைம் லைனும் காமிக்கிறேன். அவங்களுடைய ஆடியோ ரிப்போர்ட்ஸ் அவங்களே என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் அனுப்பியிருக்க பாருங்கள் சார். இப்போ நான் பிசிஓடி இருக்கும்போது எடுத்த ரிப்போர்ட்ஸும், நான் கன்சீவ் ஆகிட்டேன்னு தெரியாமல் எடுத்த ரிப்போர்ட்டும் பாருங்கள். எவ்வளோ ஏமாற்றிருக்காங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல சார், நான் என் ஹஸ்பண்டோட வந்திருந்தப்போ பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் ஆஃப் பேட்டர்ன் ஆஃப் ஓவரிஸ்ன்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ ஏமாத்துறாங்க. மெஷர்மெண்ட்லாம் பாருங்கள் சார், அப்படியே டிட்டோ கொடுத்துருக்காங்க. டெஸ்டிமோனியில் கூட நீங்கள் இதை சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி எவ்வளோ ஏமாத்துறாங்க. ஒரே ஸ்கேன் சென்டர் தான் போயிருக்கேன். ஸ்கேன் சென்டருக்கு கூட வேணால் ஹைட் பண்ணிவிட்டு கூட சொல்லுங்கள். ஏன்னா அவங்க பிஸ்னஸ் இது அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும்ல. அவ்வளோ பாதிக்கப்பட்டோம். அந்த ஸ்கேன் சென்டர் பேரை மறைச்சிருங்க சார், அவங்க பிசினஸ் எதுக்கு நம்ம கெடுக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான இன்னோசன்ட் பீப்புளை ஏமாத்தி உங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது? நான் ஓப்பனா கொஸ்டின்ஸை ஷூட் பண்ணணும் அப்படின்றத என்னுடைய நோக்கமே இந்த வீடியோல. நிறைய ஸ்கேன் சென்டர்ஸ் எப்படி இந்த ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட விளையாடிட்டு இருக்கிறாங்க, பயமுறுத்துறாங்க, அதை வச்சு எப்படி காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத தெல்லம் தெளிவா இந்த வீடியோல நம்ம பேச போறோம். இந்த வீடியோல ஒரு சந்தோஷமான விஷயமும் இருக்குங்க. என்னன்னா, குழந்தைய நிக்காதுன்னு சொன்னவங்களுக்கு குழந்தை நின்றுருக்கு. அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் பேஷண்டே எப்படி வந்து ரிப்போர்ட் பேசிஸ்ல அவங்க சீட் செய்யப்பட்டாங்க, மைண்ட் வைஸ் அதனால என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வந்தது, கம்ப்ளீட் ஹோப்லெஸ்ஸா என்கிட்ட வந்தாங்க. சார், குழந்தைய நிக்காதுன்னு சொல்லிட்டாங்க, பிசிஓடி எனக்கு இருக்கிறதுனால குழந்தைய நிக்காதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் இதே ரிப்போர்ட்ஸ் எல்லா ஃபெர்டிலிட்டி சென்டர்லயும் காமிச்சிட்டேன், எல்லாருமே ஒண்ணுதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஆமாங்க, ஒன்னாதான் சொல்லுவாங்க. மெர்சல் படத்துல கூட எஸ்.ஜே. சூர்யா சொல்லியிருப்பாரு, அதை கொஞ்சம் கேளுங்க. Medicine is not a service. It's going to be the biggest business of this world. நார்மல் டெலிவரினா என்ன? இன்னைக்கு குழந்தை பிறக்கும், நாளைக்கு டிஸ்சார்ஜ். இவனுக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வயிற்று நிரப்பிட்டு வருவாங்க. நம்ம 50 வாங்கிட்டு ஆயா வேலை பார்த்து கொடுத்து அவன் குழந்தையோட ஹாப்பியா. அதே சிசரியன்னா அவன் 10 நாள் நம்ம ஹாஸ்பிட்டலே தங்கணும். ஃபீஸ் பிளஸ் ரூம் சார்ஜ். 30 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்க போது தெரியுமா? 5 ரூபா வாங்கிட்டு வைத்தியம் பார்க்குற டாக்டர் இந்த உலகம் திறமை இல்லாதவன்னு சொல்லும். 5000 ரூபா ஃபீஸ் அநியாயமா கேட்பான். எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு டோக்கன் வாங்கிட்டு கியூல நிக்கும். கண், காது, வாய், மூக்கு, பல், நரம்பு இப்படி உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் தனித்தனி ஹாஸ்பிட்டல் சொன்னாகும். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் கூட்டம் அலமோதும். நோய்களும் நோயாளிகளும் தான் இந்த பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட். இட் வில் இன்க்ரீஸ். இப்படி வாழ்றதா சிறந்த வாழ்க்கைன்னு. இப்ப புரியுதுங்களா? இதை வந்து எவ்வளவு மூவிஸ்ல அவேர்னஸ் தராங்க. இப்போ என்கிட்ட வந்த பேஷண்டோடைய லைவ் ரிப்போர்ட்ஸ், எவிடன்ஸ், அவங்களுடைய வாய்ஸ் மெசேஜ், அவ்வளவு இன்னோசென்ட்டா இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய பிசினஸ் கெடுக்க வேண்டான்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறவங்க, இப்படி இருக்கக்கூடிய மக்களை ஏமாத்தி உங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது? அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க, சொன்னாங்க பாருங்க இந்த வாய்ஸ் மெசேஜ்ல. ரொம்ப பயத்தோட அழுதுகிட்டே வந்தாங்க. சார், எங்களுக்கு வந்து இன்னொரு குழந்தை வேணும். சரி, எதுக்கும் பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ முதல் விஷயம், மக்கள் எப்ப ரிப்போர்ட்ஸ் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சாங்களோ அங்கதாங்க இந்த கேமே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா என்கிட்ட வர பல பேஷண்ட்ஸே இதுக்கெல்லாம் ரிப்போர்ட்ஸ் நீட் இல்லைன்னு சொன்னாலும் கூட அடுத்த முறை வரும்போது ரிப்போர்ட்டோட தான் வருவாங்க. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இதுக்கெல்லாம் ரிப்போர்ட்ஸ் தேவை கிடையாது, இதுக்கு நீட் இல்லை, நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கே எனக்கு போதும்னு சொல்லி. இல்லை சார், அப்படி எப்படி சார் நீங்க தெரிஞ்சுப்பீங்க? எங்க நாங்க படிச்சிருக்கிறோங்க, எங்களுக்கு புரியும் என்ன பிரச்சனைன்றது எங்களுக்கு தெரியும். பட் இந்த ரிப்போர்ட்ஸ் உடைய அந்த ஒரு மாயைக்குள்ள நம்ம வந்ததுடைய விளைவா, சார் எங்களுக்கு ஒரு அஷ்யூரிட்டி சார், நீங்க சொன்னாலும் கூட எங்களுக்கு ஒரு அஷ்யூரிட்டி. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க டெய்லி சுகர் டெஸ்ட், பிபி டெஸ்ட் பண்றவங்க எனக்கு தெரியும். இந்த இன்ஃபெர்டிலிட்டி மட்டும் கிடையாதுங்க, ஆன்ஜியோ எவ்வளவு உயருதுன்னு பாருங்க, எவ்வளவு சர்ஜரிஸ் நடக்குதுன்னு பாருங்க, எவ்வளவு விதமான புதிய இன்ஜெக்ஷன்ஸ் கொண்டு வராங்கன்னு பாருங்க. என்னால அவேர்னஸ் தாங்க தர முடியும். நீங்க அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவும் கூடாது. எவ்வளவு பேர் இன்னி வர அந்த சைட் எஃபெக்ட்ஸால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதுல அந்த ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் ஒரு லேப், அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய லேப்ல போய் டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க, அதுக்கு பிறகு ஒரு டெஸ்ட் எடுக்க போறாங்க. சோ அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எதனா டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த லேப்ல எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுல வந்து உங்ககிட்டயே தான் நாங்க எடுக்கிறோம், எப்பயுமே உங்ககிட்ட தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற வேற டெஸ்ட் பண்றாங்க அவங்க. எப்பயுமே அந்த ஃபியர் இருந்துச்சுன்னா நீங்க பண்ணிட்டே தான் இருக்கணும். சோ அதனால எந்த ஒரு டெஸ்டா இருந்தாலும் உங்ககிட்ட தான் வருவோம். சரி, அந்த ரிப்போர்ட் உங்ககிட்ட இருக்கா, கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ அந்த பழைய ரிப்போர்ட் இங்க கொடுத்துருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்கேன் சென்டருக்கு உள்ள போயிருக்காங்க. அந்த அம்மா அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு வெளியில வந்துட்டாங்க.
அவங்க எதிர்ச்சியா வந்து அந்த லேப் டெக்னீஷியன்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ரூம் பக்கத்துல போயிருக்கிறாங்க. அப்ப இவங்க ரிப்போர்ட்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை இவங்க காதால கேட்டுட்டு அது வந்து என்கிட்ட டைரக்டா வரும்போது அப்படி எழுதிட்டு சொன்னாங்க. என்ன காதால கேட்டாங்கன்னா, இந்த பழைய ரிப்போர்ட்ஸ்ல இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, பிசிஓடி இருக்கு, நம்ம போட்டிருக்கிறோம், இப்ப புது ரிப்போர்ட் வந்திருக்கிறாங்க, இதே நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி புது ரிப்போர்ட் எழுதுங்க, நம்மளால வந்து பெருசா அதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியல, ஸோ பெட்டர் நம்ம பழைய ரிப்போர்ட்லயே சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி புது ரிப்போர்ட்டா கொடுத்துடலாம். இதுதாங்க அங்க நடந்த டிஸ்கஷன். கேட்கறது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கா? இப்படிதான் அவங்களுக்கும் இருந்தது. அதோடைய விளைவு தான் அவங்க என்ன தேடி வந்தாங்க. சார் இந்த மாதிரிலாம் பேசுறாங்களே, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அதனாலதான் நாங்க இதுக்கு மேல அங்க போவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா என் காதால நான் கேட்டுட்டேன், இதுக்கு மேல எப்பயுமே நான் அந்த மாதிரி ஸ்கேன் சென்டருக்கோ ஐவிஎஃப்கோ ஐவிஐக்கோ நான் போவே மாட்டேன், எனக்கு வந்து உங்களதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் தான் தெரியும், இதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க. உண்மையா சொல்றேங்க, இதெல்லாம் ரொம்ப சீப்பா இல்லையா? பிசினஸ் பண்ணணும்னா நிறைய வழிகள் இருக்குங்க. மனுஷங்களோட உயிர் அதுக்கு கிடையாது. எப்படி ஒரு பேஷண்ட்டை பயமுறுத்தலாம், எப்படி அந்த பயத்து மூலயமா ஒரு வியாபாரத்தை செய்யலாம், இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அதுக்கான லைவ் எவிடன்ஸ் தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேங்க. எந்த ஒரு வீடியோவுமே நான் எவிடன்ஸ் எல்லாம் பேச மாட்டேன். நான் சொன்ன பாருங்க, 1 year வெயிட் பண்ணேன்னு. எதுக்குன்னா அவங்க குழந்தை நிக்கணும், அந்த குழந்தை நல்லா பிறக்கணும், அது நார்மலா ஃபங்க்ஷனலா இருக்குதுன்னு தெரியணும், அதுக்கு பிறகுதான் வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக இன்னி வரையும் வெயிட் பண்ணி எல்லா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண பிறகுதான் நான் இந்த வீடியோ போடுறேன். இன்னைக்கு அவங்க குழந்தையும் பிறந்துருச்சு, அந்த குழந்தை நல்லா இருக்கு, ஃபங்க்ஷனலா இருக்கு, குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன லேடியும் நல்லா ஃபிட்டா இருக்கிறாங்க. எனக்கு தெரியாமல் இருந்தால் நான் முட்டாளாக தான் இருந்திருப்பேன் ஆக்சுவலாக. எவ்வளோ ஏமாத்துறாங்க ஸ்கேன் சென்டரில். அதே ஸ்கேன் சென்டர் நம்பி தானே போகணும். எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் சார் ரிப்போர்ட்டு. அந்த மாதிரி எனக்கு ஓவரிஸ் இருந்ததுன்னா எப்படி சார் குழந்தை நின்றுருக்கு? எல்லாமே வந்து காட்ஸ் கிரேஸ் தான் சொல்வேன் நான், கடவுள் செயல் தான். ஆனால் மெடிக்கல் வந்து இவ்வளோ பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்குதுன்றதும் ஷாக்காக இருக்குது சார். ஃப்ளவர் மெடிசன் உண்மையிலே மேஜிக் தான். தேங்க்ஸ் ஃபார் பேட்ச் மெடிசன். அப்புறம் சேஷாத்ரி டாக்டர், அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இது எல்லாம் நடந்தது நம்ம தந்த இந்த இந்தியன் ஃப்ளவர்ஸும் பேட்ச் ஃப்ளவர்ஸ் மலர் மருத்துவத்தால மட்டுமே. அவங்க ரொம்ப பயத்திலே குழப்பத்திலே வந்தாங்க. அதுக்கு பேட்ச் ஃப்ளவர்ஸும் இந்த யூட்ரஸ் ஸ்பெசிஃபிக்கா, குழந்தை ஸ்பெசிஃபிக்கா, பிசிஓடி ஸ்பெசிஃபிக்கா இந்தியன் ஃப்ளவர்ஸும் ஒரு காம்பினேஷனை மேக் பண்ணி கொடுத்தோம். அதுக்கடுத்து ரிசல்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பிளெஸிங்ஸ்னால தான் இது நடந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். உங்கள் மருந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக வேலை செஞ்சுருக்கு. எனக்கு இது வந்து மேஜிக் மாதிரி தான் இருக்குது. நான் அம்மா கிட்டே கூட அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நான் சொன்னேன்னா கண்டிப்பாக ஃப்ளவர் மெடிசன் எடுத்துப்பாங்க சார். ஏன்னா 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம்லாம் பேபிஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயுஐ ஐவிஎஃப் எவ்வளவோ ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி, உண்மையிலே இது வந்து மிராக்கிள் தான் சார். இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க எவ்வளோ சந்தோஷமான அந்த குரல், அந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெக்னன்சி வீடியோ போட்டிருப்பாங்க இதே மாதிரி. பட் அது நார்மலாக அவங்க வந்தாங்க, மருந்து சாப்பிட்டாங்க, குழந்தை இருந்துச்சு, அவங்க குழந்தையும் நல்லா பிறந்துச்சு. ஸோ அது வந்து நார்மல் கேஸ். அதுலேயே நான் ஒரு லைன் சொல்லியிருப்பேன், அடுத்த வீடியோ ஒன்று போட போகிறோம், அது ரொம்ப இன்னும் பிரமாண்டமான ஒரு வீடியோ, அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோ வேற எதுவும் இல்லைங்க, இந்த வீடியோ தான். இந்த 2 ரிப்போர்ட்ஸ் நீங்க பார்க்கலாம், எவ்வளவு சிமிலரா கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்க உள்ள பேசின மாதிரி அதே மாதிரி சிமிலரான ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து 2023ல எடுத்திருக்காங்க, இன்னொன்னு வந்து 2024ல எடுத்திருக்காங்க. 8வது மாசம் 2023ல, 2024ல ஜனவரி மாசம், இன்னைக்கு 2025 பிப்ரவரி மாசம். எல்லாமே நார்மலா ஆகி அந்த குழந்தை நல்லா இருக்கு, அம்மா நல்லா இருக்கிறாங்க, நிக்கவே நிக்காதுன்னு சொன்ன இடத்துல குழந்தை நின்றுருக்கு, குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன அந்த லேப் டெக்னீஷியன் டாக்டர்ஸ் எல்லாம் பட்டவர்த்தனமா சிக்கியிருக்கிறாங்க. இதுல அந்த பேஷண்டோடைய அந்த வாக்குமூலம் டெஸ்டிமோனியல் தான் மிகப்பெரிய எவிடன்ஸே. குட் ஈவினிங் சார். எனக்கு இப்போ பீரியட் இர்ரெகுலராக இருந்துச்சு, பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது. அதனால நான் உங்ககிட்ட ஃப்ளவர் மெடிசன் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தேன். ஃப்ளவர் மெடிசன் சாப்பிட ஆரம்பித்து 3 monthsலேயே நான் கன்சீவ் ஆகிட்டேன். கன்சீவ் ஆனதுக்கப்புறமா என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னியில் நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுக்காகவும், டவுனாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் மோட்டிவேட்டாக ஃபீல் ஆகிறதுக்கும் நான் உங்கள்கிட்ட கேட்டு மலர் மருந்து வாங்கி சாப்பிட்டேன். மலர் மருந்து சாப்பிட்டுட்டு நான் டெலிவரி பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு டெலிவரியுமே C-செக்ஷன் தான். இப்போ செகண்ட் டெலிவரியும் C-செக்ஷன் தான். ஃபஸ்ட்டு டெலிவரி C-செக்ஷன் பண்ண அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் நான் நிறைய பெயின் வந்து கோத்ரூ பண்ணேன் சார். எனக்கு ஸ்டிச்சஸ் பெயின் இருக்கும், நடக்க முடியாது, பாடி வைஸ் நான் நிறையா கஷ்டப்பட்டேன் அந்த டெலிவரி இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ஃப்ளவர் மெடிசன் மேஜிக் தான். என்னுடைய செகண்ட் டெலிவரி C-செக்ஷன் தான். நான் அடுத்த நாளே எந்திரிச்சு நடந்தேன். எனக்கு ஸ்டிச்சஸ் பெயின் எதுவுமே இல்லை. எனக்கே மேஜிக் மாதிரி இருக்குது. என்னுடைய டெலிவரி வார்டில் 6 பேர் C-செக்ஷன் தான் பண்ணிட்டு படுத்துட்டு இருந்தாங்க. ஸ்டிச்சஸ் பெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு நடக்கவே இல்லை.
நான் அடுத்த நாள் எந்திரிச்சு நடந்தேன். டாக்டர்ஸே ஆச்சரியமாக பார்த்தாங்க. நான் எங்கள் அம்மாக்கிட்டே சொன்னேன், எனக்கு தையல் போட்ட இடம் பெயினே இல்லைம்மா, எனக்கு நான் டெலிவரி பண்ண பெயினே என்னால் ஃபீல் பண்ண முடியல, எனக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக தான் இருந்தது. ரொம்ப பாசிட்டிவாக இருந்தேன். பாடி வைஸ்மே என்னால் அந்த டெலிவரின்றது இது வந்து கடந்து வர்றதுக்கான மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து ஃப்ளவர் மெடிசன் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லுவேன். என் குழந்தையுமே வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துட்டான். அவன் வயிற்றில் இருக்கும்போது நல்லா வளர்ந்தான். வெளியே வந்துட்டும் அவனுமே அந்த ஒரு இம்யூனிட்டியோடு இருக்கான். எனக்கு நல்லா தெரியுது வந்து ஃப்ளவர் மெடிசன் தான் அந்த மேஜிக் பண்ணுது. ஏன்னா எனக்கு 2 குழந்தையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். 2 டெலிவரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது வந்து மேஜிக் தான். எல்லாமே ஃப்ளவர் மெடிசன் தான் பண்ணுச்சுன்னு சொல்லுவேன். இதுக்கு நான் சேஷாத்ரி சாருக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் தான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஃப்ளவர் மெடிசன் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண வச்சு தான் இது எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் இது பயனடைஞ்சோம். இந்த மாதிரி நிறைய பேர் பயனடையணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேம்மா. தேங்க்யூ சார். ஆக்சுவலாக இதையும் சொல்லி ஆகணுமா, ஃப்ளவர் மெடிசன் சீரியஸாக பாடிக்கு வந்து நல்ல ஹீலிங் பவர் கொடுக்குது. குழந்தைக்குமே அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி கிடச்சிருந்துச்சு. சீக்கிரமாக எந்த ஒரு பெயினோ இல்லை மென்டலி ஃபிசிக்கலி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுலேருந்து ரெக்கவர் ஆயிடுறேன். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த டெலிவரி அப்போ எனக்கு இல்லை. அந்த வித்தியாசம் என்னால் நல்லாவே உணர முடியுது. பாடிக்கு நல்ல ஒரு ஹீலிங் பவர் கிடைக்குதுங்கம்மா ஃப்ளவர் மெடிசன் சாப்பிட்றதுனால எனக்கு கிடச்சிருச்சு. இந்த ஆஃப்டர் டெலிவரி டைமில் நான் உணர்கிற ஒரு விஷயங்களும் இதுதான். இது மட்டும் இல்லைங்க, அவங்க குழந்தை நின்ன பிறகு அவங்க ரெகுலரா டெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா, இப்ப அதுவும் வந்து ஒரு ரெகுலரான ஒரு ப்ராசஸ் ஆயிடுச்சு. எவ்ரி மந்த் நம்ம செக்அப்புக்கு போனோம், எவ்ரி மந்த் டெஸ்ட் எடுத்துக்கணும், அப்பதான் நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும்னு சொல்லி திருப்பியும் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்ன நடந்ததுன்னா, அவங்க வந்து ஒரு டெஸ்ட், அனாமலி டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அது எடுக்க போயிருக்கிறாங்க. அதுல வந்து குழந்தையுடைய கிட்னி வளரல, குழந்தையுடைய கிட்னி வேலை பார்க்கல, இது ஒரு சீரியஸான கன்சர்ன். இது இமிடியேட்டா இதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணணும், இமிடியேட்டா சில ஒர்க் பண்ணணும். அவங்களுடைய ஸ்டைல்ல என்னென்ன சொல்லுவாங்களோ அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. திருப்பி எனக்கு கால் பண்ணாங்க, சார் இந்த மாதிரி சொல்றாங்கன்னு. நான் சொல்லியிருந்தேன், என்னம்மா நீங்க வந்து ரிப்போர்ட்டுக்கே போக மாட்டேன், திருப்பி நான் ஸ்கேனே பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப நீங்க திருப்பி ஸ்கேன் பண்ணி எடுக்கிறீங்களேன்னு கேட்டேன். இல்ல சார், இதுக்கு பிசிஓடி ஸ்கேன் தான் நான் பண்ண மாட்டேன், பட் குழந்தை எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அகைன் நான் நினைச்சுக்கிட்டேன், இதுதான் உங்களுடைய பெரிய பிரச்சனையே. எப்போ வந்து நீங்க ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறீங்களோ, எப்போ நம்ம இவ்வளவு கான்பிடன்ஸ் கொடுத்தோம் எதுக்கோ எடுக்கலாம்னு சொல்லி ஒரு மனநிலை இருக்கும், அது வர அந்த சிஸ்டம் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். நீங்க தான் அதுக்கான எலி, நீங்க தான் அதுக்கான கஸ்டமர்ஸ், அவ்வளவுதான். அப்போ நான் சொல்லியிருந்தேன், இல்லம்மா இதுக்கெல்லாம் வந்து எந்த ஸ்கேன் டெஸ்டே எடுத்துருக்க வேண்டாம், சரி எடுத்துட்டீங்க, இப்ப வந்து கிட்னி வேலை பார்க்கலன்னு சொல்றாங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, இன்னொரு 1 to 2 months விடுங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நார்மல் ஆகும். இல்ல சார் நீங்க மருந்து கொடுங்கன்னு சொன்னாங்க, சரி அவங்க மைண்ட் சிம்டம் அதெல்லாம் பார்த்து மருந்து கொடுத்தோம். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு அந்த குழந்தை நல்லா இருக்கிறாங்க, வெளியில வந்த பிறகு எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டும் எடுத்துட்டாங்க. ஏன்னா அகைன் குழந்தைக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பர்பஸ்க்காக எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு, எல்லாம் நார்மல். இப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். அகைன் டெஸ்ட் பேசிஸ்ல சாட்டிஸ்ஃபை ஆனாலும் கூட இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, டெஸ்ட்டை மட்டுமே நம்பாதீங்க, அது ஒரு ஃபேக்டர். அதை தவிர்த்து உங்க உடம்பு மாறிக்கொண்டே இருக்கும், அதுதான் மெட்டபாலிசம். இந்த நிமிஷம் எனக்கு இது சொல்றாங்க, அடுத்த நிமிஷமே மாறலாம், அடுத்த 1 hourலயே மாறலாம். அதனால அதை மட்டுமே நம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப யோசிக்காதீங்க. நம்ம பாட்டி தாத்தால 13 பசங்களை பெற்றாங்க, எந்த அனாமலி டெஸ்ட் எடுத்தாங்க, எங்க ரெகுலர் டெஸ்ட் எடுத்தாங்க, யூட்ரஸ் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா, பிசிஓடி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா, ஆவரேஜா 10 குழந்தை 13 குழந்தைங்க, மினிமமா 5 குழந்தைகளை தான் வந்து அந்த காலத்துல பெற்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃபிட்டா இருந்தாங்க, எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்க, ஸ்ட்ரெஸ் கிடையாது. பட் இன்னைக்கு அப்படியே டிட்டாரைட் ஆயிருக்குன்னா அப்போ நம்ம நிறைய இடத்துல தப்பு பண்றோம் அப்படின்றது தானே அதுக்கு மீனிங். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, நம்ம என்ஹான்ஸ் ஆயிட்டு இருக்கிறோம், எவால்வ் ஆயிட்டு இருக்கோன்ற பேர்ல நிறைய பழைய விஷயங்களை விட்டுக்கிட்டே வரும். அதோடைய விளைவு தான் இப்ப நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த நோய்களா இருக்கட்டும், உடம்பு ஒபிசிட்டியா இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எல்லாமே அதிகமாயிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள் இதெல்லாம் தான். பினான்சியலா நிறைய பேர் ஸ்டெபிலிட்டிக்கு வந்தாச்சு. பினான்சியல் ஸ்டெபிலிட்டி நல்லா இருந்தாலும் கூட நம்ம பாட்டி தாத்தாவை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்களோட நம்ம எதுலையுமே காம்படிட் பண்ண முடியாது. அதாவது சொல்ல போனா அவங்களோட நம்ம இன்னும் என்ஹான்ஸ்டு ஹியூமனா, இன்னும் எவால்வ்டா, இன்னும் ஃபிட்டா இருந்திருக்கணும். பட் அவங்கள நம்ம கம்பேர் பண்ணோம்னா எதுலையுமே அவங்கள போட்டி போட முடியாத அளவுக்கு வேர்ஸ்டா இருக்கிறோம்னா நிறைய விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. இதெல்லாம் நான் நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கிறேங்க. என்னால இந்த மொத்த விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோல பேச முடியாது. என்னுடைய பழைய வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க, அதுல உங்களுக்கான அந்த ஐடியாஸ் வரும். நான் ஒண்ணுதாங்க உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், ஒரே ஒரு ரெக்வஸ்ட். லேப் டெக்னீஷியன், டாக்டர்ஸ், ஃபார்மசிஸ்ட்,
அது எந்த டிபார்ட்மெண்டா வேணா இருக்கட்டும். நான் அலோபதி மட்டும் சொல்ல வரல. சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, மலர் மருந்து, அலோபதி எதுவா வேணா இருக்கட்டும். பேஷண்ட்டை தயவு செய்து பயமுறுத்தாதீங்க. பேஷண்ட் நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க. நம்மளால அந்த அறிவு இருக்கு, நமக்கு அவங்களை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அறிவு நம்ம இறைவன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சிறப்பான முறையில செய்யணுமே தவிர்த்து இதை நம்ம ஒரு வியாபாரமா செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கும் ஃபேமிலி, நமக்கும் பசங்க இருக்காங்க இல்லையா, நம்ம அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுங்க. கர்மான்னு ஒண்ணு இருக்குங்க. நம்ம என்ன பண்றோமோ அதான் நமக்கு திருப்பி நடக்க போகுது. இந்த வீடியோவை என்னால முழுசா கூட பேச முடியலங்க. அவ்வளவு நிறுத்தி நான் பேசினேன். அவ்வளவு கஷ்டமாவும் பாவமாவும் இருக்கு. இந்த இன்னோசன்ட் பீப்புள் நீ எவ்வளவு நாள் இந்த லூப்ல இந்த மாபியாஸ் கிட்ட சிக்கிட்டு இருக்க போறாங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்? நான் யோசிச்சதோட விளைவு தாங்க இந்த வீடியோ. நான் அகைன் சொல்றேன், எல்லா டாக்டர்ஸையும் நான் குறை சொல்லல, எல்லா லேப்ஸை நான் குறை சொல்லல, எல்லா ஸ்கேனிங் சென்டர்ஸை நான் குறை சொல்லல. இதுலயும் ஜென்யூனான பல டாக்டர்ஸ் எனக்கு தெரியும். பட் அதுக்கு ஈக்குவலா இந்த மாதிரியான மாஃபியாஸும் இருக்கிறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கான அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும். அதனாலதான் இந்த வீடியோ நான் முழுசா பார்க்க சொன்னேன். நீங்க ஒரு ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே பயந்துடாதீங்க. எவ்ரிதிங் ஹேஸ் அ சொல்யூஷன். மலர் மருத்துவத்துல எல்லாத்தையுமே சொல்யூஷன் உண்டு. நம்மளுடைய டெஸ்டிமோனியல்ஸ் பாருங்க. அதனாலதான் நான் எந்த வீடியோவுமே எவிடன்ஸ் இல்லாம பேசுறதே கிடையாது. நான் சரி பண்ண முடியும்னு சொன்னா அதை முடியும்னு மட்டும் சொல்லாம அந்த வீடியோல நான் அந்த எவிடன்ஸ் காமிச்சிருப்பேன். அந்த பேஷண்டோடைய ரிப்போர்ட்ஸ், வாய்ஸ் மெசேஜ், வாட்ஸ்அப் சேட், இது எல்லாமே காமிச்சிருப்பேன். அதனால மக்களாகிய உங்களுக்கு ஒரே ரெக்வஸ்ட் என்னன்னா, அவேர்னஸோட இருங்க. எதை பார்த்தும் பயப்படாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கான்பிடென்ட்டா இருங்க. அந்த கான்பிடென்ஸே அந்த நோயை பெருசாக்காம தடுக்கும். இதுதாங்க மிகப்பெரிய உண்மையை. எப்போ உங்களுக்கு ஒரு பயம் வருதோ அன்னைக்கே நீங்க பாதி டவுன் ஆயிடுறீங்க, மீதி பாதி அந்த நோய் வேலை பார்க்குது. நீங்க இன்னொன்னு நல்லா யோசிச்சு பார்க்கணும். மாடர்ன் மெடிசன், ரொம்ப ரிசர்ச் பண்றோம், டெக்னாலஜி இதெல்லாம் பேசுறாங்களே, ஏன் இன்னும் டயபிட்டிஸ் மருந்து கண்டுபிடிக்கல? ஏன் இன்னும் தைராய்டு கண்டுபிடிக்கல? ஏன் இன்னும் கேன்சரை கண்டுபிடிக்கல? நம்ம மலர் மருத்துவத்திலேயே எல்லாமே எவிடன்ஸோட போட்டுட்டு இருக்கிறோம் சரியானவங்களை. வெறும் மலர்களை வச்சு மட்டுமே மனசுக்கு உடம்புக்கு மருந்து கொடுத்து மட்டுமே எல்லா விதமான நோயை சரி செஞ்சுட்டு இருக்கிறோம். இவ்வளவு ரிசர்ச், பல மில்லியன் டாலர்ஸ், பல பில்லியன் டாலர்ஸ் ரிசர்ச்காக ஒதுக்குறாங்க. அப்ப ஏன் சார் இன்னும் கண்டுபிடிக்கல? அப்ப எப்படி சார் நீங்க அது ஒரு பெரிய மெடிசன், மாடர்ன் மெடிசன் எப்படி சொல்றீங்க? ஒரு மெடிசன் என்ஹான்ஸ் ஆகுதுன்னா அதுக்கு மீனிங் என்னன்னா பெரிய பெரிய மிஷின் கண்டுபிடிக்கிறது கிடையாது. மருந்து சாப்பிட்டாங்கன்னா 10 நாள் 5 நாள்ல குணமாகணும். அதுதான் அந்த மெடிசன் என்ஹான்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். லைஃப் லாங்கும் மருந்துகளை கொடுத்துட்டு மாடர்ன் மெடிசனும் கிளைம் பண்ணிட்டு இதுதான் தலை சிறந்த மருத்துவம்னு கிளைம் பண்ணிட்டு மக்களுக்கு சரியோ ஆக்காம இப்ப ரீசெண்ட் டேஸ்ல இந்த ரிப்போர்ட்ஸை வச்சு பிளே பண்றதெல்லாம் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்குதுங்க. இதுக்கு மேல மக்களாகிய உங்களுக்கு தான் அவேர்னஸ் வேணும். இந்த வீடியோவை உங்களால எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அவேர்னஸ் கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நடக்காம இருக்கலாங்க, நாளைக்கு உங்களுக்கும் அது நடக்கலாம். ஸோ இது ஒரு சோஷியல் கன்சர்னா மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல கூட இதை போஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஏதாவது யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எது வச்சிருந்தாலும் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளால முடிஞ்சது அவேர்னஸ் தரது மட்டும்தாங்க. அண்ட் நீங்களும் சிந்திக்க ஆரம்பிங்க. நீங்க எப்ப அந்த பேப்பர்ஸை நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அங்கதான் அவங்க வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. ரிப்போர்ட்ஸை நம்ப ஆரம்பிக்கிறீங்க, அதுல இப்ப கேம் ஆரம்பிச்சிருச்சு. ரிசர்ச் பேப்பர் அப்படின்னு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பெரிய பெரிய மிஷின்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ், பிஹெச்டி. ஸோ அந்த இடத்துலயே நம்ம மைண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே அப்புறம் நம்ம ட்ரெடிஷனல் மெடிசனை விட மாடர்ன் மெடிசன் சிறந்ததுன்னு சொல்லி நம்ம நம்பிட்டோம் அவ்வளவுதான். அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேர் இப்ப 40 வயசு 50 வயசுல ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க. ஒரு விஷயம் வளருது, என்ஹான்ஸ் ஆகுதுன்னா லைஃப் ஸ்பேன் கூடணுங்க. நம்ம பாட்டிக்கு 86 வயசு, 87 வயசு, 90 வயசு, 110 வயசு எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பேரு ஆன் அன் ஆவரேஜ் 80 எல்லாம் ஈஸியா கிராஸ் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சிருக்குது. நம்ம மக்கள் வாழக்கூடிய அந்த டைம் ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னா அப்ப இதெல்லாம் எப்படிங்க என்ஹான்ஸ்மெண்ட்னு சொல்றீங்க? இதெல்லாம் எப்படி மாடர்ன்னு சொல்றீங்க? நிறைய கண்டுபிடிப்புகள் வருது, மக்களுக்கு நல்லது செய்ய போகுதுன்னா அப்படின்னு தெரியலீங்களே. இந்த மாதிரி ஆதாரங்கள் பலது இருக்குங்க. ஒண்ணுமே இல்லாம கேஸ் பிரச்சனை அப்படின்னு போனவங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணது, சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் இருப்பதனால யூட்ரஸே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி யூட்ரஸை வெளியில எடுத்துட்டு அதனால ஹெர்னியா வந்தது, அதோடைய விளைவா ஹார்மோனல் இம்பேலன்சஸால கால்சியம் குறைஞ்சது, அதோடைய விளைவா முட்டி வலி வந்தது. இந்த மாதிரி ஆதாரங்களோட நான் வீடியோ போடணும்னா என்னால தினம் போட முடியும். ஏன்னா அவ்வளோ பேருடைய கஷ்டத்தை நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அதனால விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இந்த சென்டென்ஸை RBI சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய மெடிக்கல் சிஸ்டம்லயும் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தாச்சு. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லிக்க வேண்டிய ஒரே விஷயம். நான் எவிடன்ஸோட வீடியோ பேசியிருக்கிறேன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சிந்திக்கவும் வச்சிருக்கிறேன்னு சொல்லி நான் நம்புறேன். இதுல எதனா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம அதையே ஒரு தனி வீடியோவா கூட எடுத்து பேசலாம். ஸோ இப்போ உங்களுக்கான அவேர்னஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போவும் அலோபதி மருந்தை விடுங்க, இல்ல மலர் மருந்து மட்டும் தான் நீங்க எடுக்கணும்னு நான் சொல்ல வரலங்க. எந்தெந்த டைம்ல எந்தெந்த மாதிரி டிசீஸ்க்கு, எந்த மாதிரி கண்டிஷனுக்கு எந்த மாதிரி மருத்துவ சிஸ்டமை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ண போறது நீங்க தாங்க. அதுக்கான அவேர்னஸ்க்கு வாங்க. எங்களுடைய ரெக்வஸ்டே அதுதான், நீங்க அந்த அவேர்னஸ்க்கு வந்துட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வரும், சரியான டிசிஷன்ஸ் எடுப்பீங்க. உங்களை பத்தியான அவேர்னஸோ, டிசீஸ் பத்தியான அவேர்னஸோ, உங்களுடைய மனசை பத்தியோ பாடி பத்தியோ இல்லாத அந்த அவேர்னஸ் உடைய விளைவு தான் நம்ம ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை நம்புறோம். அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் நிறைய வேலைகளை செய்யுது. ஸோ இதுக்கு மேலனா கொஞ்சம் கிளியரா அவேர்னஸோட இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் எண்ட் பண்றேன். அடுத்த வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்மளுடைய ஓல்டு வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. ஸ்டே டியூன், டியூனிங் தாட்ஸ். தேங்க்யூ.